வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி பெருசு பெருசா நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/4 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். எங்களது பூண்டு பெருசா இருக்கும், அதனால நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு நாம ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு பட்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் ஏலக்காய், ஒரு ஏலக்காய் இல்லை 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எங்கள் ஊரில் சீடு கிடைக்கும், ஏலக்காய் சீடு தான் இது. ஒரு அன்னாசி மொட்டு, 2 மராட்டி மொகு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு 3 லவங்கம், ஒரு 1/2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி எதுக்கு எடுத்துக்கிறோன்னா குருமா நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும், அதனால் பச்சரிசி கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, நிறைய தேவையில்லை. இதை எல்லாமே நான் ஆனியன் இதெல்லாம் காட்டினேன் பாருங்களா, இது எல்லாமே ஒன்றா கலந்து நாம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதோட நாம் தேங்காவையும் சேர்க்கணும். நான் ஒரு 1/2 முடி தேங்காயும் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய், இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே நாம் பேனில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை நாம் மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நீங்கள் உருளைக்கிழங்க பொடியாக நறுக்கி கூட அதுலேயும் வதக்கி வேக வச்சுக்கலாம். நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பட்டாணியும் நீங்கள் ஊற வச்சு, பச்சை பட்டாணியாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளை பட்டாணியாக இருந்தாலும் சரி, 2 பட்டாணியில் நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். ரெண்டுத்தையுமே ஏதாவது ஒரு பட்டாணி எடுத்து அதை ஊற வச்சு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நாம் இதை இப்போ வதக்கி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே பேனில் போட்டு நான் வதக்குறேன். இதோடையும் தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ மசாலா ஐட்டமும் இந்த ஆனியன் காட்டினேன் இல்லைங்களா, அந்த ஐட்டம் எல்லாத்தையுமே இதில் ஒன்றா போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இதில் நாம் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. தேங்காவையும் கசகசாவையும் ஊற வச்சு அரைச்சி காய் வேக வச்சு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி இன்னொரு முறையிலையும் குருமா செய்யலாம். பட் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், இது நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அந்த மெத்தடை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வதக்கி இருக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. நல்லா வதக்கும் போதே உங்களுக்கு நல்ல சூப்பராக வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நாம் வதக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டு இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குங்க. இப்போ நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டேன். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு நாம் வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ நான் வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன், மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன், உப்பு சேர்த்துட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு நாம் அரைச்சி விட்ட பேஸ்ட்டை இதில் விட்டுடலாம். இப்போ நான் அரைச்சி விட்ட பேஸ்ட் விட்டாச்சு.
தேவையான அளவு தண்ணியும் விட்டாச்சு. இது நல்லா கொதிக்கிட்டோம். நீங்கள் இதில் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு, கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்ச உடனே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்குங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் கிள்ளி போடுங்க. சூப்பராக உங்களுக்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடும். நீங்கள் காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் வச்ச பச்சை மிளகாய் காரம் அந்த பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலைன்னா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இறக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி தழையை நறுக்கி போட்டு இறக்குங்க. நான் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வந்ததும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. உங்களுக்கு சப்போஸ் ஒயிட்டாக வேண்டாம், கொஞ்சம் ரெட்டிஷாக வரணுன்னா பச்சை மிளகாவை குறைச்சிட்டு சிகப்பு மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். க்ரீமியான சுவையான பட்டாணி குருமா ரெடி. நல்லா கொதிக்குது. நான் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிச்சோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. க்ரீமியான சுவையான பட்டாணி குருமா ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.